Hello students, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாம 45 days இங்கிலீஷ் கிராஷ் கோர்ஸ்ல இன்னைக்கு செகண்ட் டே பார்க்குறோம். நாம இந்த இங்கிலீஷ் கோர்ஸ்ல வந்து கம்ப்ளீட்டா எஸ்பி பக்ஷி புக்கை வந்து உங்களுக்கு டீச் பண்ண போறோம். ஓகேவா? ஆல் ஓவர் இந்தியா எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த புக் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒன் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இன்னொன்று எஸ்பி பக்ஷி தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எக்ஸி பக்ஷி ரொம்பவே தி பெஸ்ட் புக்கு இங்கிலீஷ்க்கு. ஓகேவா? நம்ம இந்த யூடியூப் சேனல்ல 45 டேஸ் இந்த புக்கை கவர் பண்ண போறோம். கம்ப்ளீட் கவர் டு கவர் உங்களுக்கு டீச் பண்ண போறோம். இங்கிலீஷ்ல யாரெல்லாம் வீக்கா இருக்கீங்களோ, யாரெல்லாம் கம்மியான மார்க் ஸ்கோர் பண்றீங்களோ, அவங்கெல்லாம் இந்த சீரீஸை 45 டேஸ் ரெகுலரா பாருங்க. உங்களால டெஃபினட்டா இங்கிலீஷ்ல ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? இது நம்ம இந்த 45 டேஸ் வீடியோஸ்ல பார்க்கக்கூடிய டே செகண்ட் வீடியோ. நவுன் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா கட்டாயம் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அது ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க. உங்களால டெஃபினட்டா இந்த டைம் கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும். ஓகேவா? ஓகே, நம்ம நேத்து டே 1 பார்த்தோம், நவுன் பார்த்தோம். நவுனோட இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து பிளஸ் ஒரு 7 ரூல் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிமைனிங் ரூலையும் அதற்கான எக்ஸசைஸையும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஓகேவா? ஒரு ஸ்டூடெண்ட் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, என்ன கேட்டிருந்தாங்கன்னா ட்ரிக்கோட சொல்லித்தாங்கன்ட்டு கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம ட்ரிக் போக முடியும். ஓகேவா? அந்த ஸ்டூடெண்ட்டுக்காக நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? பேசிக் தெரிஞ்சா நம்ம ட்ரிக் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து நீங்க இந்த இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோமே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் ரூட் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரெயிட் ரூட் தெரிஞ்சாதான் உங்களுக்கு இங்க கட் பண்ணா இங்க வந்துடலாம், இங்க கட் பண்ணா இங்க வந்துடலாம், ஷார்ட் கட்லாம் தெரிஞ்சு உங்களுக்கு ஷார்ட் கட் தெரியும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ரூட் தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? ஸோ ட்ரிக் வந்து எப்போ படிக்கணும்னா பேசிக் தெரிஞ்சப்பறம் தான் ட்ரிக் படிக்கணும். எடுத்த உடனே நான் ட்ரிக் தான் படிப்பேன், எனக்கு பேசிக் கற்றுக்கிட்ட டைமே கிடையாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரியலி வெரி சாரி, நீங்க ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஓகேவா? ஸோ இந்த 45 டேஸ் ஃபோக்கஸ்டாக இந்த கிளாஸ் பாருங்க. உங்க இங்கிலீஷ்ல கட்டாயம் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? எந்த சப்ஜெக்டாக இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் பேசிக்கை படிங்க, அதுக்கப்புறம் ட்ரிக் படிங்க. எப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த ஸ்டூடெண்ட் வந்து சிலபஸ் ஃபுல்லாக படிச்சிருக்காங்க, ப்ளஸ் ட்ரிக் படிச்சு வச்சிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்டு வெறும் ட்ரிக்கை மட்டுமே படிச்சிருக்காங்கன்னா எக்ஸாம்ஸில் ஒரு கொஷின் கேட்குறாங்க, அந்த கொஷினு இவங்க 2 பேர் படித்த ட்ரிக்ல இருந்து வரலைன்னா இந்த ஸ்டூடெண்ட் மாட்டிக்குவாங்க, இந்த ஸ்டூடெண்ட் தப்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க சிலபஸ் படிச்சுட்டு தான் ட்ரிக் படித்தனால சிலபஸ்ல இருந்து அந்த கொஷினை சால்வ் பண்ணிக்கிட முடியும். கரெக்டா? ஸோ சிலபஸ் தான் எப்பவுமே கை கொடுக்கும், ட்ரிக்கு சில சமயம் கை கொடுக்கும், சில சமயம் காலை வாரி விட்டுரும். ஸோ ட்ரிக் எப்பவுமே நம்பக்கூடாது. ஃபர்ஸ்ட் சிலபஸை படிக்கணும், அதுக்கப்புறம் ட்ரிக் படிக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக். ஓகேவா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நேற்று இந்த 45 டேஸ் கோர்ஸில் எப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட் டே கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸஸ் எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த கிளாஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு தனி நோட் போட்டு இந்த 45 டேஸையும் நீங்கள் கவர் பண்ணுங்கள். இங்கிலீஷ்க்கு வேறு எந்த புக்குமே வாங்க வேண்டாம். நம்மள அந்த நோட்ஸு ப்ளஸ் நம்ம கிளாஸோட எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் போதும். ஓகேவா? இதற்கான பிடிஎஃப் வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிஎஃப் அவைலபிளாக இருக்கும். டெலகிராமில் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆஸ்பிரண்ட் சர்ச் பண்ணாங்களே உங்களுக்கு சேனல் வந்துடும். ஓகேவா? ஓகே, ரூல் நம்பர் 8 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு நவுனு நம்பரை எக்ஸ்பிரஷன் பண்ணுதுன்னா அதை நம்ம ப்ளூரல்ல எழுதக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, நவுன் எக்ஸ்பிரஸிங் நம்பர் ஆர் யூஸ்ட் இன் சிங்குலர் வித் நியூமெரிக்கல் அட்ஜெக்டிவ். அதாவது என்னன்னா, இங்க பாருங்க, 200 ஆகணும், 200ஸ்ன்னு எழுதக்கூடாது. நவுனை ப்ளூரல்ல சொல்லக்கூடாது. நவுன் வந்து நம்பர் எக்ஸ்பிரஸ் பண்ணது இல்லை, நவுனை 2ன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுது. இப்போ 2ன்னு இல்லைன்னா 100ஸ்ன்னு போடலாம். ஓகேவா? 2000, இப்போ இந்த 2 இல்லைன்னா thousandsன்னு போடலாம். ஓகேவா? ஆனால் இங்கே 2ன்னு இருக்கு, ஸோ 2000 தான் போடணும். ஓகேவா? இந்த ரூல் எல்லாத்தையுமே மைண்ட்ல நல்லா ஏற்றிக்கோங்க, டெய்லி ரிவிஷன் பண்ணுங்க, அதுதான் ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? நல்லா நான் வச்சுக்கணும். உங்களுக்கு இது ரூலாக படிச்சுட்டு இருக்கமேன்ட்டு கொஞ்சம் இதாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் நான் எக்ஸசைஸும் பண்ண போகிறேன். ஓகேவா? ஒரு 40 கொஸ்டின்ஸ் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். அந்த 40 கொஸ்டினோட எண்டில் உங்களுக்கு இந்த நவுனு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஓகே, 5 டசன்ஸ், 2 ஸ்கோரு, 2 மில்லியன், 3 லேக்ஸ். 3 லேக்ஸ் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஏன்னா நம்பர் வந்துட்டு நவுனுக்கு முன்னாடி. கரெக்டா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ கிவ் ஹிம் 200 rupees.
நான் அவருக்கு 200 ரூபாய் கொடுத்தேன், 200 ரூபாய்கள் கொடுத்தேன்னு வந்திருக்கு. கரெக்டா? பாருங்க என்ன சொல்லியிருக்கேன், நவுன் எக்ஸ்பிரஸிங் நம்பர் ஆர் யூஸ்ட் இன் அ சிங்குலர் ஃபார்ம்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? நவுன் எக்ஸ்பிரஸிங் நம்பர் 2வும் இருக்கு, ஹண்ட்ரட்ஸும் இருக்கு. நான் என்ன சொல்லியிருக்கேன், முன்னாடி நம்பர் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டுனா ப்ளூரல்ல வரக்கூடாதுன்னு இருக்கு. ஸோ எஸ்ஸை கட் பண்ணிடணும். ஓகே, அதான் சொல்லியிருக்கான், ஒமிட் எஸ் இந்த thousands. ஓகேவா? ஓகே, புக் வாங்க வேண்டாம், இதோட பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், அதுல இருந்து நீங்க காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஐ கேவ் ஹிம் 5 டசன்ஸ் பென்சில். நான் அவருக்கு 5 டசன் பென்சில் கொடுத்தேன். நம்பர் வந்துட்டு, ஸோ எஸ் வரக்கூடாது, ப்ளூரல். எஸ்ஸை கட் பண்ணிடணும். ஏன்னா இங்க 5 டசன் தானே இருக்கு, டசன்ஸ் வரல. அடுத்து பாருங்க, there are hundreds of partially built houses. There are hundred of partially built houses. இங்க எஸ் வந்திருக்கு, ஸோ எஸ்ஸை கட் பண்ணணும். ராங். எஸ்ஸுக்கு முன்னாடி there are 200 of partially built houseன்னு வரல. நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த இதுக்கு முன்னாடி நம்பர் எக்ஸ்பிரஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம இந்த வேர்ட்ஸ்ல எல்லாம் எஸ்ஸை ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த வேர்ட்ஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு நம்பர் இல்லை, ஸோ நம்ம எஸ் வந்து சேர்த்துக்கிடலாம். ஓகேவா? இந்த சென்டென்ஸ் கடைசின்னு கொடுத்துருக்காங்களா, நல்லா கவனிச்சுக்கணும். ஓகேவா? ஓகே, ரூல் நம்பர் 9. ரூல் நம்பர் 9 என்ன பார்த்தீங்கன்னா, எப்பெல்லாம் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடணும்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். சும்மா அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வந்து போடக்கூடாது, இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஓகேவா? அப்போஸ்ட்ரோஃபி எஸ் எதற்கெல்லாம் போடலாம்னா, லிவிங் திங்க்கு மட்டும்தான் போடணும். நான் லிவிங் திங்குக்கு போடக்கூடாது. நான் லிவிங் திங்னா என்னது, வுட்டு, பெஞ்சு, டேபிளு, ஃப்ரிட்ஜு, இதெல்லாம் நான் லிவிங் திங். அதுக்கு பக்கத்துல அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடக்கூடாது. பாருங்க, not apostrophe is not correct in the case of non-living things. non-living thingsக்கு முன்னாடி non-living thingsக்கு பக்கத்துல apostrophe s போடக்கூடாது. ஓகேவா? அப்ப apostrophe s எங்கெல்லாம் போடலாம்னு கேட்டீங்கன்னா, living thing, human, tiger, cat, இந்த மாதிரி இடத்துல போடலாம். டைம் யூஸ் பண்ற இடத்துல போடலாம், வெயிட் யூஸ் பண்ற இடத்துல போடலாம், டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ற இடத்துல போடலாம், அமௌண்ட் யூஸ் பண்ற இடத்துல போடலாம், பர்சானிஃபைடு நவுன்ஸ் இடத்துலயுமே வந்து நம்ம போடலாம். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் நான் எக்ஸாம்பிள் எல்லாமே இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு சொல்லித்தரோம். ஃபுல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம் இந்த வீடியோல நவுனை. ஓகேவா? பாருங்க, டேபிள்ஸ் வுட் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் எதுல போடக்கூடாதுன்னு இருக்கேன், நான் லிவிங் திங்ல போடக்கூடாது. டேபிளுக்கு உயிர் இருக்கா? கிடையாது. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ராங். அடுத்த பாருங்க, பாய்ஸ் ஹேண்ட், பாயோட ஹேண்டு, அப்போஸ்ட்ரோஃபி எஸ், பாய் யாரு, லிவிங் திங் போடலாம், ஏன்னா லிவிங் திங்கு போடலாம். டைம்ஸ் மார்ச், டைம் பக்கத்துல போடலான் இருக்கான்ல, ஸோ டைம் இது கரெக்டு. 1 கிலோமீட்டர்ஸ் ஜர்னி, டிஸ்டன்ஸ் போடலாம். ருபீஸ் நோட், அமௌண்ட் போடலாம். நைட்ஸ் ஜேர்னி, பர்சானிஃபை நவுன், நைட் ஜேர்னி போடலாம். மீட்டர், வெயிட்டு, லென்த்து இதெல்லாம் வரும், போடலாம். நேச்சர்ஸ் லாங்கிறப்போ நேச்சருக்கு உயிர் இல்லைன்னு கேட்டிங்கன்னா நேச்சர்ஸ் இடத்துல போடலாம். பர்சானிஃபைட் நவுன்ஸ் இடத்துலலாம் போடலாம். டே, நைட்டு, நேச்சர், இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம வந்து அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடலாம். ஓகேவா? எ வீக்ஸ் ஹாலிடேலையும் நம்ம வந்து போடலாம். ஓகேவா? இந்த அப்போஸ்ட்ரோஃபி எஸ் மெயினாக என்ன வச்சுக்கோங்க, நான் லிவிங் திங்குக்கு பக்கத்துல அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வரக்கூடாது. ஏன்னா ரீசெண்டாக லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வந்து கொஷின்ஸ் இந்த பேட்டர்ல வந்துச்சுன்னா நான் லிவிங் திங் கூட சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ அது யாராவது நம்ம கொண்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ பேசிக்காக என்ன வச்சுக்கோங்க, அப்போஸ்ட்ரோஃபி எஸ் நான் லிவிங் திங்க்கு பக்கத்துல போடக்கூடாது. இதை மைண்ட்ல நல்லா ஏற்றிக்கோங்க. ஓகேவா? அடுத்தது ரூல் நம்பர் 9ல ஏ பார்த்துட்டோம். என்ன பார்த்தோம்? ஏ அப்போஸ்ட்ரோஃபி எஸ் நான் லிவிங் திங்க் கூட போடக்கூடாது. லிவிங் திங்கு, டைமு, வெயிட்டு, டிஸ்டன்ஸ், அமௌண்ட், பர்சானிஃபைட் நவுன்ஸ் இதுக்கு பக்கத்துல தான் நம்ம போடணுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். 2 nouns in the possessive case denote plural form. When apostrophe s with s is used in one noun, it expresses in singular form. அதாவது 2 நவுன் பக்கத்துலையுமே அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போட்டிருந்தா அந்த சென்டென்ஸ்ல நாம என்ன பண்ணணும், வெர்பை ப்ளூரல் வெர்பா போடணும். ஓகேவா? 2 நவுன்னா எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்காங்க, 2 nouns in the possessive case denote plural form. 2 noun, ஷீலாஸ் ரோஹிஸ் ஃபாதர்ஸ் ஆர் மீட்டிங் டுடே. அதாவது ஷீலாவுடைய ஃபாதரும் ரோஹித்தோட ஃபாதரும் இன்னைக்கு மீட் பண்றாங்க. ஓகேவா? ஷீலா யாரு, நவுனு, அப்போஸ்ட்ரோஃபி எஸ் இருக்கு. ரோஹித் யாரு, நவுனு, அப்போஸ்ட்ரோஃபி எஸ் இருக்கு. ஸோ 2 நவுன் பக்கத்துல அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வந்துச்சுன்னா நாம என்ன பண்ணணும், வெர்பை ப்ளூரலா போடணும்.
வெர்ப் என்னதுங்க ஆறு. ஸோ ப்ளூரல்ல இருக்கா, அப்போ இங்க எஸ் இஸ் இருந்துச்சுன்னா அது ராங். இஸ் சிங்குலர் வெர்பு. கரெக்டா? நேத்திய கிளாஸ்ல எது சிங்குலர் வெர்பு எது ப்ளூரல் வெர்ப்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன்ல, ஞாபகம் இருக்கா? எப்பவுமே ஒரு கிளாஸ் பார்த்துட்டு இன்னொரு கிளாஸ் பார்க்கற முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா பழைய கிளாஸை வந்து ரெஃபர் பண்ணிட்டு தான் வரணும். ஏன்னா அதுல இருந்து நிறைய திங்ஸ் வந்து நம்ம இதுல பார்ப்போம். அதுக்கு தான் நம்ம பழைய கிளாஸை ரெஃபர் பண்ண சொல்லுது. ஓகேவா? அடுத்த லைன் என்ன கொடுத்துருக்காங்க? when apostrophe s with s is used with one noun it expresses in singular form. அதாவது apostrophe s வந்து ஒரே ஒரு நவுன் கூட மட்டும் யூஸ் ஆயிருந்தா அந்த சென்டென்ஸ்ல நம்ம சிங்குலர் வெர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. ஷீலா அண்ட் ரோஹித்ஸ் ஃபாதர். ஷீலா அண்ட் ரோஹித்ஸ் ஃபாதர். ஷீலாக்கும் ரோஹித்துக்கும் ஒரே ஃபாதர் தான். கரெக்டா? இது என்ன சொல்லிருக்காங்க? ஷீலா அண்ட் ரோஹித் ஃபாதர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல நம்ம சிங்குலர் நவுன் மட்டும் போட்டாலே போதும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? ரெண்டு நவுன் பக்கத்துலயுமே அப்போஸ்ட்ரோபி எஸ் வந்துச்சுன்னா அது எல்லா அந்த சென்டென்ஸ்ல நம்ம ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணணும். ஒரே ஒரு நவுன் பக்கத்துல அப்போஸ்ட்ரோபி எஸ் வந்தா சிங்குலர் நவுன் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது எல்லாம் உங்களுக்கு எப்போ அத்துப்படி ஆகணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது எல்லாமே நம்ம சொல்லி தரோம். ஓகேவா? ஓகே, அடுத்த பாருங்க. காம்பவுண்ட் நவுன்ஸ் அப்போஸ்ட்ரோபி வித் எஸ் should be added only with the last word. அதாவது காம்பவுண்ட் வேர்ட்னா என்னது? மதர் இன் லா, கமாண்டர் இன் சீஃப், டாக்டர்ஸ் இன் லா, இந்த மாதிரி காம்பவுண்ட் வேர்டுலாம் இருக்கு தெரியுமா? இந்த மாதிரி வேர்ட்ஸ்ல லாஸ்ட் வேர்ட்ல தான் நம்ம அப்போஸ்ட்ரோபி எஸ் போடணும். ஓகே பாருங்க. மதர் இன் லாஸ், லாஸ்ட் வேர்ட்ல தான் எஸ் போடணும். மதர்ஸ் இன் லான்னு போடக்கூடாது. லாஸ்ட் வேர்ட்ல தான் போடணும் காம்பவுண்ட் வேர்ட்ல. ஓகே, அடுத்த பாருங்க. மெய்ட் சர்வன்ட்ஸ் ஆப்சன்ஸ். பாருங்க, மெய்ட் சர்வன்ட்ஸ் ஆப்சன்ஸ் காம்பவுண்ட் வேர்டு லாஸ்ட்ல தான் அப்போஸ்ட்ரோபி எஸ் போட்டிருக்கோம். இந்த இடத்துல போடக்கூடாது. ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்க. ப்ரொனவுன்ஸ் ஆர் ரிட்டன் பை. ப்ரொனவுன்ஸ் எழுதுவோம் தெரியுமா? ப்ரொனவுன்லாம் என்னது? ஹி, ஷீ, இட், தே, யூ, யோர், இதெல்லாம் வந்து யோர், இதெல்லாம் வந்து ப்ரொனவுன். ஓகேவா? ப்ரொனவுன் இருக்கிற இடத்துல நாம என்ன பண்ணணும்னா, சாரி வெயிட் பண்ணி தோடிசி கழுத்து. ஓகே, நான் உங்களுக்கு இன்னைக்கு நவுன் நடத்திட்டு இருக்கேன். ஸோ ப்ரொனவுன் நடத்தும் போது உங்களுக்கு இன்னுமே கிளியரா புரியும். ஓகேவா? ப்ரொனவுன்னா என்ன பண்ணிட்டீங்கன்னா தேர்ட் பர்சன்ற மாதிரி. இப்போ நான் நீன்னு சொல்லுவான், அவன், இவன், ஹி, ஷிட், ஹி, ஹிம், ஹிர், இதெல்லாம் வருதுல, இதெல்லாம் வந்து ப்ரொனவுன்ஸ். ஓகேவா? ப்ரொனவுனுங்கிறது என்னது? நவுனுங்கிறது என்னது? நேமை பத்தி சொல்றது. ப்ரொனவுனுங்கிறது என்னது? தேர்ட் பர்சனை சொல்றது. ஓகேவா? ஓகே, என்ன இதுல என்ன பாருங்க? இட்டு, ஹிஸ், ஹெர், யூவர், இந்த மாதிரி வர்றதெல்லாம் ப்ரொனவுன். ப்ரொனவுன் படிக்கும்போது இன்னுமே நம்ம டீடைல்டா படிக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இது தெரிஞ்சுக்கோங்க. ப்ரொனவுன் வந்து நாளைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ நாளைக்கு அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த ப்ரொனவுன்லாம் இருக்கு தெரியுமா? இது பக்கத்துல நம்ம அப்போஸ்ட்ரோபி எஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? பாருங்க. யுவர், யுவர்ஸ் ட்ரூலி, இட்ஸ் கலர், ஹெர்ஸ், அப்போஸ்ட்ரோபி எஸ் போடக்கூடாது. ஓகேவா? ஆனா அதோட மீனிங் தான் வரும். அப்போ இங்க இட்ஸ்ன்னு இருந்திருக்கு, அப்போஸ்ட்ரோபி எஸ் போட்டிருக்கோம்னா இட்ஸுக்கு மீனிங்கே மாறும்ல. இட்ஸ் கலர், இதோட கலர் இட் இஸ், இது வந்து வேற மீனிங் வருது இல்ல, அதனால கொஞ்சம் மீனிங்ஸ் எல்லாமே மாறும் அப்போஸ்ட்ரோபி எஸ் போடும்போது. ப்ரொனவுன் பக்கத்துல அப்போஸ்ட்ரோபி எஸ் வந்து நம்ம எப்பவுமே போடக்கூடாது. இது நல்லாவே ஞாபகம் வச்சுக்கணும். எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸா நவுன் பார்க்கும்போது சில விஷயங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கும். ஆனா எண்ட் ஆஃப் திஸ் 45 days உங்களுக்கு வந்து இதுல வந்து கன்ஃபியூஷன், டவுட்டுக்கு இடமே இருக்காது. அவ்வளத்தையும் ரொம்பவே டீடைல்டா டீப்பாவே நம்ம டீச் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ என்ன பண்ணணும், நீங்க ரெகுலரா இந்த 45 days வந்து பார்க்கணும். ஓகேவா? அடுத்த பாருங்க. Possessive case in indicate by apostrophe without s or plural nouns or words ending with s. ஓகேவா? அதாவது இந்த பொசசிவ் கேஸ் இவங்களோட இது இந்த மாதிரி இடத்துல நம்ம அப்போஸ்ட்ரோபி எஸ் வந்து போடக்கூடாது. ஓகேவா? போட்டாலுமே லாஸ்ட் அப்போஸ்ட்ரோபி மட்டும் போட்டுக்கிடணும். ஓகேவா? இப்போ என்னலாங்கிறத பாடுறான் வாங்க. ஜான் கீட்ஸ் போயம்ஸ். ஜான் கீட்ஸ்ங்கிறது அவருடைய பேரு. ஓகேவா? ஜான் கீட்ஸ்ங்கிற அவருடைய பேரு. அவருடைய புக் போயம்ன்ற சொல்றதுனால நம்ம அப்போஸ்ட்ரோபி எஸ் அந்த இடத்துல போட்டிருக்கோம். ஓகேவா? கேர்ள்ஸ் ஹாஸ்டல், கேர்ள்ஸோடைய ஹாஸ்டல். பொசசிவ்னா தன்னோட இது, கேர்ள்ஸோட ஹாஸ்டலு. ஜான் கீட்ஸோட போயம், அவங்களுக்குன்னு பொசஷன் இருக்குல்ல, அவங்களுடைய பொருள் இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல நாம அப்போஸ்ட்ரோபி எஸ் வந்து போடக்கூடாது. ஆனா அப்போஸ்ட்ரோபி மட்டும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே, டிக்கன்ஸ் நாவலு,
ஜீசஸ் ஷேக்கே, காளிதாஸ் ஒர்க்ஸ், இந்த மாதிரி இடத்துல நம்ம இந்த மாதிரி தான் போடணும். எஸ் போட்டு இன்னொரு எஸ், காளிதாசஸ் ஒர்க்ஸு, ஜீசஸஸ் ஒர்க்கு, டிக்கன்ஸஸ் நாவல். நல்லாவா இருக்கு? இல்ல, அதனாலதான் இப்படி எழுதணும். ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்க. எல்ஸ். எல்ஸ் எந்தெந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணணும்னா, இன்டிஃபைனைட் ப்ரொனவுன்ஸ்னு ஒன்று இருக்கு. இன்டிஃபைனைட் ப்ரொனவுன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம்படி, எனிபடி, நோபடி, இந்த மாதிரி வர்ற வேர்ட்ஸுக்கு பக்கத்துல எல்ஸ் வரும்போது நம்ம அந்த எல்ஸ் பக்கத்துல தான் அப்போஸ்ட்ரோஃபிஎஸ் போடணுமே தவிர்த்து சம்படி எல்ஸ்ன்னு போடக்கூடாது. ஓகேவா? சம்படி எல்சஸ் தான் போடணும். ஓகேவா? புரிஞ்சுச்சா? இன்னொரு டைம் சொல்றேன். இன்டிஃபைனைட் ப்ரொனவுன்ஸ். இன்டிஃபைனைட் ப்ரொனவுன்ஸ் என்ன வருதுன்னா, சம்படி, எனிபடி, நோபடி, இந்த மாதிரி வேர்ட்ஸ் வர்ற இடத்துல பக்கத்துல எல்ஸ் வந்தா நம்ம இந்த எல்ஸ் கிட்ட தான் அப்போஸ்ட்ரோஃபிஎஸ் போடணுமே தவிர சம்படி, எனிபடி, நோபடி அந்த வேர்டுக்கு பக்கத்துல நம்ம அப்போஸ்ட்ரோஃபிஎஸ் வந்து போடக்கூடாது. ஓகேவா? ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிச்சுக்கணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சம்படி எல்சஸ், இது கரெக்ட். சம்படிஸ் எல்ஸ், இது ராங். ஓகேவா? அடுத்த நிறைய பார்க்கலாம் பாருங்க. The correct expression oozes, oozels யாரெல்லாம், ஓகேவா? oozels யார் அது? இந்த மாதிரி இடத்துல வந்து should be used in the place of the wrong expression. who elses னு வரக்கூடாது. ஓகேவா? இந்த இடத்துல whose else தான் வரணும். இப்போ இந்த who elses தான் போடணும்னா நம்ம who else னு போடலாம். ஓகேவா? இப்போ என்னன்னா who elses வரக்கூடாது. ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கணும். who elses வரக்கூடாது. who elsesக்கு பதிலா whose else, who else ன்னு நம்ம போட்டுக்கிடலாம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, நல்லா கவனிச்சுக்கணும். நிறைய இடத்துல நம்ம பார்க்கலாம். ஓகேவா? கிராமர்ல பாருங்க. This is not my book, this is somebody else. நான் என்ன சொல்லியிருக்கேன்? somebody else வரக்கூடாது, somebody else's தான் வரணும்னு இருக்கேன். ஸோ இந்த எஸ் அப்போஸ்ட்ரோஃபி இங்க வரணும். சே somebody else's வந்திருக்கா? அடுத்த பாருங்க. who else is coming. who else கரெக்ட் தானே? கரெக்ட். who else's book is this. who else's book is this. who else's wrong meaning. கரெக்டா? ஸோ இது wrong. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு பதிலா whose else நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அடுத்த பாருங்க. ஒரு நோட் கொடுத்துக்கலாம். who should be converted into possessive. whose. ஸோ whose else is correct. அதாவது who வந்து possessive case, அது அப்போஸ்ட்ரோஃபி எஸ் ஸ்டேட் சேஞ்ச் பண்ணும்போது who's-ஆ கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? இந்த கிராமர் ரூல் எல்லாமே கொஞ்சம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ரியாலிட்டியா தான், படிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா நீங்க எப்போ படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேவா? நீங்க நிறைய பேர் வந்து கிராமர் ஸ்கூல் டைம்ஸ்லுமே கிராமர் நான் சொல்லி கொடுத்தா நான் தூங்கிடுவேன்ட்டு நிறைய பேர் இருப்பீங்க. கரெக்டா? ஆனா இந்த இடத்துல நீங்க இங்கிலீஷ்ல ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணணும்னா நீங்க இதுதான் பண்ணி ஆகணும். வெறும் நான் 100 கோல்டன் ரூல் மட்டுமே படிச்சுட்டு போவேன்னா 101th வந்துட்டுனா எக்ஸாம்ல மாட்டிப்பீங்க. கரெக்டா? எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு 2 எரர் ஃபைண்ட் தான் கேட்க போறாங்க, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கேட்பாங்க, இந்த இதெல்லாம் கேட்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, 100 ரூல் மட்டும் படிச்சுட்டு போனாலே போதும்னா 100 ரூல்ல இருந்து உங்களுக்கு வரலன்னா மாட்டிப்பீங்க, வேஸ்ட் ஆயிரும். ஓகேவா? அதனால கிராமரை கட்டாயம் படிச்சு தான் ஆகும். பாருங்க அடுத்து 2 adjectives. 2 adjectivesனா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்றதா அட்ஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஓகேவா? பாருங்க, இந்த 2 adjective வந்து ஒரு நவுனை எக்ஸ்பிரஸ் பண்ணிச்சுன்னா நாம ப்ளூரல் யூஸ் பண்ணணும். பாருங்க, 2 adjectives denoting different meaning. அதாவது 2 adjectiveமே வேற வேற மீனிங் இருக்கும். ஓகேவா? குவாலிஃபைங் த சேம் நவுன், ஒரே நவுனுக்காக தான் அது வரும். ஓகேவா? அப்படி வந்துச்சுன்னா நம்ம வந்து ப்ளூரல் வெர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பாருங்க, கல்ச்சுரல் அண்ட் சோசியல் லைஃப் இன் இந்தியா ஆர் சேஞ்சிங். கல்ச்சுரல் அண்ட் சோசியல் லைஃப்ங்கிறது அட்ஜெக்டிவ், கல்ச்சுரலுங்கிறது வேற மீனிங், சோசியலுங்கிறது வேற மீனிங். கரெக்டா? ஆனா இது எதை குவாலிஃபை பண்றதுக்கு வந்திருக்கு? இந்தியா. ஸோ ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணணும். ஆறு. சம்மர் அண்ட் வின்டர் அட்ஜெக்டிவ், என்னது? வேற வேற மீனிங். வெக்கேஷன் நவுனு. ஸோ ஆறு யூஸ் பண்றோமா? ஆறு யூஸ் பண்றோம், ப்ளூரல் நவுனு. ஓகேவா? ஓகே, அடுத்தது பாருங்க, ரூல் நம்பர் 11. 11 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, noun after preposition is repeated in singular form. அதாவது ஒரு நவுனு அதுக்கு அடுத்து ஒரு ப்ரொபோசிஷன். ப்ரொபோசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப், டு, அட், ஃபார், ஃப்ரம், ஆஃப்டர், இதெல்லாம் வந்து ப்ரிப்போசிஷன். ஓகேவா? இதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் சேம் நவுன் வந்துச்சுன்னா அந்த சென்டென்ஸ்ல நம்ம சிங்குலர் ஃபார்ம்ல எழுதினா மட்டுமே போதும். ஓகேவா? புரியுதா? நல்லா கவனிங்க. பாருங்க, ஃபார் என்னது? ப்ரிப்போசிஷன்,
வேர்டு என்னது நவுனு, வேர்டு என்னது நவுனு, ப்ரிப்போசிஷன் முன்னாடி பின்னாடியும் நவுனு. டூ என்னது ப்ரிப்போசிஷன், ப்ரிப்போசிஷன் முன்னாடி டோரு நவுனு, டோரு நவுனு, நவுனு நவுனு. ஆஃப்டர் ப்ரிப்போசிஷனு முன்னாடி ஹாரு நவுனு, பின்னாடி ஹாரு நவுனு. ஸோ சிங்குலர் ஃபார்ம்ல எழுதினா மட்டும் போதும். அந்த இடத்துல 2 ஹார் வந்திருக்கு. ஸோ ப்ளூரலு ஆறு கிடையாது, இஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 11th பார்த்துட்டோம். 12th பார்க்கலாம் பாருங்க. The use of fraction, fraction half, 1.5 half, 1/4, 1/3, 1/9 இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம எப்படி எழுதணுங்கிறத பாருங்க. ஓகேவா? 1.5 years are waste, அதாவது 1.5 வருஷம் வேஸ்ட் ஆயிட்டு. அதை எப்படி எழுதுறாங்கன்னா பாருங்க. 1 and a half of half, 1 and a half years are wasted. ஓகேவா? இது கரெக்ட் பாருங்க. 1 and half years, half years are wasted. years so are plural verb வந்திருக்கு. சூப்பர். அதே இதை நம்ம வேற மாதிரி எப்படி எழுதலாம்னு பாருங்க. a year ஒரு வருஷம் and a half, halfும் வேஸ்ட் ஆயிட்டு. சிங்குலர் வெர்ப் வந்திருக்கா? ஏன் a year ஒரு இயரு. புரியுதா? இப்போ எந்த இடத்துல இஸ் வரும், எந்த இடத்துல ஆறு வரணுங்கிறத ரொம்பவே நல்லா கவனிச்சுக்கிடணும். ஓகேவா? இங்க 1 and a half years இருக்கு ப்ளூரல் வெர்பு. இங்க a year and a half இருக்கு சிங்குலர் வெர்பு. பாத்தீங்களா? நல்லா கவனிக்கணும். அடுத்த பாருங்க. 1 and a half hours are wasted. ஒரு மணி நேரமும் அரை மணி நேரமும் வேஸ்ட் ஆயிட்டு. 1 an hour, an hourனு வந்துச்சுன்னா சிங்குலர் வெர்பு வருது. ஸோ நீங்க ரொம்ப மெனக்கட வேண்டாம். கிராமரை ஒழுங்கா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் இங்கிலீஷ் டாபிக். ஓகேவா? டெஃபினட்டா சொல்றேன், இந்த 45 டேஸோட எண்டில் உங்களோட இங்கிலீஷ் மார்க் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? நல்லா கவனிச்சு செய்யணும். ஓகேவா? எந்த இடத்துல இஸ், எந்த இடத்துல ஆறுங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கே கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? 1/4 of the items are damaged. 1 and 4th of items are changed, damaged இருக்கா? இப்படி இப்போ நம்ம ஆறு போடுறோம். ஆனா இது எப்படி மாத்தலாம்? 1/4ங்கிற மாத்தும் போது நம்மளுக்கு இஸ் வருது. கரெக்டா? நம்மளா நிறைய உருவாக்கி பார்க்கணும். ஒரு டவுட் இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணணும்? கூகுள்ல போட்டு, கூகுள்ல எல்லாத்துக்குமே ஆன்சர் இருக்கும். கூகுள்ல போட்டு இந்த சென்டென்ஸ் கரெக்டா, இந்த சென்டென்ஸ் கரெக்டாங்கிறத செக் பண்ணிடலாம். நோ ப்ராப்ளம். ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரூல் ஆஃப் நவுன். இதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஓகேவா? பாருங்க. இங்க சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் வேர்டு கொடுத்துருக்காங்க, இங்க அதோட ப்ளூரல் கொடுத்துருக்காங்க. இதை நான் படிக்கணுமா? டெஃபினட்டா படிக்கணும். ஏன்னா டைரக்டா கேட்பாங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம். பாருங்க. கமாண்டர் இன் சீஃப், இதோட ப்ளூரல் ஃபார்ம் கமாண்டர்ஸ் இன் சீஃப், கமாண்டர்ஸ் இன் சீஃப். மேஜர் ஜெனரல், மேஜர் ஜெனரல்ஸ். அட்டார்னி ஜெனரல், அட்டார்னிஸ் ஜெனரல். மெய்டு சர்வெண்ட், மெய்டு சர்வன்ட்ஸ். லுக்கர் ஆன், லுக்கர்ஸ் ஆன். பேஷர் பை, பேஷர்ஸ் பை. மதர் இன் லா, மதர்ஸ் இன் லா. மேன் சர்வெண்ட். இப்போ உங்களுக்கு டவுன் இருந்திருக்கும், நீங்க மதர் இன் லானா மதர் இன் லாஸ் தானே சொல்றீங்க, இது மதர்ஸ் இன் போடுறீங்கன்னா அந்த இடத்துல என்னது? அது ஒரு பொசஷன் கேஸ். அது அப்பாஸ்ட்ரஃபியஸ். அப்பாஸ்ட்ரஃபியஸ்னா என்ன சொல்லலாம்? மதர்ஸ் இன் லான்க்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? she was my mother in law's சன்னு சொல்லலாம். அவர் என்னுடைய மதர் இன் லாவோடைய பையன் சொல்லலாம். கரெக்டா? அவங்களுடைய பையன், பொசசிவ் கேஸ். ஸோ அப்படி சொல்லலாம். ஓகேவா? இப்போ நிறைய மாமியாக்கள் கூட்டிட்டு தான் என்ன சொல்லலாம்? மதர்ஸ் இன் லா, நிறைய மாமியாக்கள். ஸோ அது ப்ளூராலிட்டியை சொல்றது. அப்பாஸ்ட்ரஃபியஸ் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு பொசஷன். அதாவது என்ன சொல்லலாம்? ஒருத்தவங்க சொல்றாங்க he was my mother in law's son, என்னோட மதர் இன் லாவோட பையன். இது அப்படிங்கிறப்போ அப்பாஸ்ட்ரஃபியஸ் லாஸ்ட்ல வரணும். ஒரு 10 மதர் இன் லாஸ் இருக்காங்கன்னா they all my mothers in lawன்னு சொல்லலாம். ஓகேவா? புரிஞ்சா? இது சிங்குலர், இது ப்ளூரலு. அப்பாஸ்ட்ரஃபியஸ்ங்கிறது பொசஷன் கேஸ். ஸோ ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதான் எக்ஸாம்பிளும் சொல்லி தந்திருக்கோம். வுமன் சர்வெண்ட், வுமன் சர்வெண்ட்டை விமன் சர்வெண்ட்ஸ்னு போடணும். எம்ஏ அப்பாஸ்ட்ரஃபி, அதாவது அப்ரிவேஷன்லாம் இருக்கும் தெரியுமா? எம்எல்ஏ, எம்பி, இதெல்லாம் நம்ம ப்ளூராலிட்டிஸ்ல சொல்லணும்னா அப்பாஸ்ட்ரஃபியஸ் போடணும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் தான், ஆனா நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிடணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். நான் இது மட்டும் தான் போடுவேன்ட்டு அடமெண்டா இருக்கக்கூடாது. ஓகேவா? மவுஸோட ப்ளூராலிட்டி மைஸு, ஆக்ஸோட ப்ளூராலிட்டி ஆக்சனு, டேட்டமோட ப்ளூராலிட்டி டேட்டா. டேட்டா வந்து ப்ளூரல். ஓகேவா? நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க? டேட்டா சிங்குலர் நினைச்சிட்டு இருப்பீங்க. டேட்டா ப்ளூரல், டேட்டம் தான் சிங்குலர். ஓகேவா?
மீடியா சிங்குலரு, மீடியம் சிங்குலரு, மீடியா ப்ளூரலு, ஃபாரம் சிங்குலரு, ஃபாரம்ஸ் ஃபோரா ப்ளூரலு, ஸ்டேடியம் சிங்குலரு, ஸ்டேடியா தான் ப்ளூரல், நிறைய ஸ்டேடியம்னா ஸ்டேடியா, ஒரு ஸ்டேடியம்னா ஸ்டேடியம். கிரிட்டீரியன் கிரைட்டீரியா, ஃபினாமினன் ஃபினாமினா, ஃபார்முலா ஃபார்முலே, ஒயாசிஸ் ஒயாசஸ், லகுனா லகுனே, எரட்டம் எரட்டா, மொமரண்டம் மொமரண்டா, அலுமினஸ் அலுமினி, அலுமினிங்கிறது ப்ளூரல். ஓகேவா? சிலபஸ் சிலபஸ்ங்கிறது சிங்குலரு, சிலபஸ்னா நிறைய இருக்கும், ப்ளூரல்கள்னு நினைக்க கூடாது. ப்ளூரல்னா சிலபஸ்க்கு சிலபி. அடென்டம் அடென்டா, இது அதோட ப்ளூரல். ஓகேவா? இது நீங்க டெஃபினட்டா படிச்சாகணும். பிடிஎஃப் நம்ம இன்னைக்கு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஏன்னா நவுனோட 2 பாட்டு முடிஞ்சிட்டு ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அதை பத்தி நீங்க ஒரி பண்ண வேண்டாம். பிடிஎஃப் கிடைக்குமா இல்லையான்றத பிடிஎஃப் டெஃபினட்டா இந்த 45 டேஸ்க்கு நம்ம தந்துருவோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பார்க்கலாம். ப்ராக்டிஸ் பார்க்கறது மட்டும் நீங்க என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு நம்ம ஒரு 7 மொத்தம் 13 ரூல் சொல்லி தந்திருக்கோமா? 13 ரூல் நவுனுக்கு அதை ஒரு 10 மினிட்ஸ்ல ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. ரிவிஷன் வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு 10 மினிட்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. ரிவிஷன் பண்ணவங்க இதை ப்ளே பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஒவ்வொரு இதாக பார்க்கலாம். பாருங்க. Cattles are not allowed to enter this room. Cattles are not allowed to enter this room. இதுல எங்க எரர் இருக்கு பாருங்க. கேட்டில்ங்கிறது என்னது? கேட்டில்ங்கிறது இட்ஸ் ஆல்ரெடி அது வந்து ப்ளூரல். நம்ம ரூல் நம்பர் 2ல பார்த்துருக்கோம். நான் இருக்கா ரூல் நம்பர் 2 என்னது? கேட்டில், மெஜாரிட்டி, கமிட்டி, இந்த மாதிரி மெஜாரிட்டி, ஃபோக்கு, பால்ட்ரி, இதெல்லாம் வந்து என்னது? ப்ளூரலு. ஸோ இதுக்கு பக்கத்துல எஸ் சேர்க்கக்கூடாது, ப்ளூரல் வெர்போட தான் வரணும். கரெக்டா? கேட்டில் எஸ் சேர்க்கக்கூடாது, ஏன்னா அது ஆல்ரெடி ப்ளூரல். ஏன்னா கேட்டில் ஆர், இதுதான் கரெக்ட். ஓகேவா? புரிஞ்சிச்சா? டேரக்டா ரூல் 2ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரூலை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்த பாருங்க. ரூல் நம்பர் 1, அன்கவுண்டபிள் இன்ஃபர்மேஷன் அன்கவுண்டபிள். ஸோ எஸ் சேர்க்கக்கூடாது. அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி ஏ அண்ட் சேர்க்கக்கூடாது, மெனி சேர்க்கக்கூடாது, மச் அண்ட் சம் யூஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ மெனிக்கு பதிலா மச் யூஸ் பண்ணணும். நீங்க யாரெல்லாம் ரூலை நல்லா ரிவிஷன் பண்ணீங்களோ நீங்க ஈஸியா அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஆர்டர்ஸ் ஹேவ் பீன் இஷ்யூட் ஃபார் ஹிஸ் டிரான்ஸ்ஃபர். ஆர்டர் வந்து இவருடைய டிரான்ஸ்ஃபருக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைன் சொல்லியிருக்காங்க. ஆர்டர் வந்து என்னது? ஆர்டர் இஸ் அ ப்ளூரல். ஓகேவா? ஸோ இங்க ஆர்டர் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? சென்டென்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஆர்டரை ஆர்டர்ஸ்னும், ஹேஸ்ங்கிறது சிங்குலர், ஸோ ஹேவ்னு மாற்றணும். ஓகேவா? ஃபுல் அண்ட் ஃபுல் ரூல் தாங்க. இந்த 13 ரூல்ல இருந்தா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாமே புக்ல கொடுத்துருக்காங்க. 13 ரூலை நீங்க நல்லா ரிவிஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களால எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டாலுமே ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இந்த கொஸ்டின் வாசிங்க. The hills of the Uttar Pradesh abound in beautiful sceneries and visitors are attracted to the every year. Sceneries ப்ளூரல் வருமா? வராது. சீனரி தான் வரும். ஸோ கட் பண்ணுங்க. இவ்வளோ ஈஸியா வந்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். when you revise those 13 rules. 13 ரூலை எப்போ நீங்க நல்லா மெமரைஸ் பண்றீங்களோ உங்களால டெஃபினட்டா கிளியர் பண்ண முடியும். நீங்க இன்னைக்கு 13 ரூல் படிச்சுட்டு ஒரு 4 நாள் கழிச்சு இன்னொரு டைம் படிச்சீங்கன்னா புதுசா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டெய்லி ரிவிஷன் பண்ணணும் ரூலை. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னையோட கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத கட்டாயமா கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கமெண்ட் செக்ஷன்லயும் சொல்லுங்க. ஓகேவா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னையோட கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கிளாஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத. ஓகேவா? கிராமர் நடத்தும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்து பாருங்க. Although she has studied English for almost a year, she has not yet to learn the alphabets. Alphabets A to Z ப்ளூரல் கிடையாது. ஆல்பாபெட் சிங்குலர்லயும் ஒரே இதுதான், ப்ளூரல்லையும் ஒரே இதுதான். ஓகேவா? அப்போ எஸ் வரக்கூடாது. ஆல்பாபெட் தான். இதை நோட் பண்ணிக்கணும். நீங்க உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிங்க. இல்லைன்னா இங்கிலீஷ்ல ஒரு புக்கு மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா பிடிஎஃப் அவைலபிளா இருக்கும். அந்த புக்கு டெய்லி ஒரு பேஜ் படிங்க. உங்களுக்கு ரொம்பவே இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா? ஆல்பாபெட்டுங்கிறது சிங்குலரு, ப்ளூரலுக்கு ஆல்பாபெட் தான். ஆல்பாபெட்ஸ் சிங்குலர் கிடையாது, ப்ளூரல் கிடையாது. ஓகேவா? அடுத்து there are 2 scores of books which are lying unused in the library. 2 scores இன்னைக்கு தான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ரூலா பார்த்தோம். என்னது? எஸ் இந்த இடத்துல வரக்கூடாது. ஏன்னா 2 நம்பர் எக்ஸ்பிரஸ்ட் த நவுன், ஸோ எஸ் வரக்கூடாது. அடுத்த பாருங்க. சில்ட்ரன்ஸ் ஆர் prone to making mischief in if they have nothing to do. ஓகே, இதுல என்னது?
அன்கவுண்டபிள். மிஸ்சீஃப் இருக்கு. ஸோ மிஸ்சீஃப்ங்கிறது ப்ளூரலா சேஞ்ச் ஆகாது, அன்கவுண்டபிள். ஸோ எஸ்ஸை எடுத்து விட்டுறணும். இவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். எப்போ நீங்க நல்ல ஒரு விஷயம் நான் சொல்றேன்னு கேளுங்களேன். நீங்க இந்த 45 டேஸ் கோர்ஸ் முடிஞ்ச உடனே நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டு பாருங்க. நீங்க ப்ரீவியஸா போட்டிருப்பீங்க தெரியுமா ஓகே, அதுல நிறைய கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிருப்பீங்கல்ல. இங்கிலீஷ்ல இந்த 45 டேஸ் முடிஞ்ச உடனே அந்த இதெல்லாம் ரிட்டன் போய் அட்டன் பண்ணுங்க. இதெல்லாமா நான் விட்டேன்ட்டு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ ஈஸியா இருக்கும் இந்த கோர்ஸ். ஓகேவா? சீப்ஸ் சீப்ஸ் ஃபர்ஸ்ட் இதுலயே நம்மளுக்கு ராங் தெரிஞ்சிட்டு என்னது சீப்புங்கிறது ஷீப்புங்கிறது இட்ஸ் அ ப்ளூரல். சீப்ஸ்னு வராது ப்ளூரலுக்கு, கரெக்டா? ஸோ எஸ் கட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, I have not gone through the letter and so I am not aware of this its content. ஓகேவா? சென்டென்ஸ் வாசிங்க. I have not gone through the letter. நான் அந்த லெட்டரை ஃபுல்லா படிக்கல. and so I am not aware of the content. கண்டென்ட் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓகே, பாருங்க. லெட்டர்ல எவ்வளவு கண்டென்ட்ஸ் இருக்கும். ஸோ கண்டென்ட் இஸ் அ சிங்குலர், கண்டென்ட்ஸ்னு மாத்தணும். ஓகேவா? ஏன் லெட்டர்ல நிறைய விஷயங்கள் இருக்கும், கரெக்டா? நிறைய விஷயங்கள் இருக்கும் போது இட்ஸ் அ ப்ளூரல். நிறைய விஷயம்ட்டு நம்மளே சொல்றோம். ஸோ அப்போ ப்ளூரல், அப்போ கண்டென்ட்ஸ்னு வரணும். ஓகேவா? 20 kettles were found wandering on the road. 20 kettles 20 kettles. இப்பதான் ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் kettles is a plural, so we do not add s to that. ஓகேவா? அப்போ s கட் பண்ணி விட்டுறணும். புரியுதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க அந்த ரூலை மட்டுமே நல்லா படிச்சாலே எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியுங்க. நம்ம இந்த 45 டேஸ் முடிய தெரியுமா, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டா இருக்கும். நெக்ஸ்ட், ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம், கரெக்டா? அடுத்த பாருங்க. I shall not attend the meeting since I have many works to complete within allotted time. ஓகே, இதுல என்ன மீனிங், என்ன தப்புன்னு தெரிஞ்சுட்டு இதுதான். ஏன் இங்க பாருங்க, ஒர்க்குங்கிறது என்னது? ஒர்க் அன்கவுண்டபிள், கரெக்டா? ஒர்க் வந்து அன்கவுண்டபிளா? அன்கவுண்டபிள் பக்கத்துல எஸ் வரக்கூடாதா? ஸோ எஸ் கட் பண்ணுங்க, கரெக்டா? இப்போ என்ன ஒர்க்குன்னு இருக்கு. ஒர்க்குங்கிறது அன்கவுண்டபிள். அன்கவுண்டபிளுக்கு முன்னாடி மெனி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ மச் ஒர்க், ஐ ஹேவ் மச் ஒர்க் டு கம்ப்ளீட் வித் இன் அலாட்டட் டைம். இதுதான் கரெக்ட். ஓகேவா? அடுத்த பாருங்க. It is difficult to find man servants in big cities because they are engaged in other profitable professions. ஓகே, இந்த சென்டென்ஸ்ல என்ன மிஸ்டேக் இருக்கு? நல்லா கவனிங்க. மேன் சர்வெண்ட்ஸ் ப்ளூரல்ல இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். மேன் சர்வெண்ட் என்னவா சேஞ்ச் ஆகுது ப்ளூரல்ல? மென் சர்வெண்ட்ஸ். இப்போ மென் சர்வெண்ட்ஸ் தானே இதுல கரெக்ட்? மென். ஓகே, அடுத்த பாருங்க. ஏன் இப்படி மென் சர்வெண்ட் போட்டீங்க? இதுல எஸ் கட் பண்ணா அது சிங்குலரா மாறிடுமே. சென்டென்ஸ்ல அடுத்ததை பாருங்க. ஆறு, தேங்கிறது என்ன? நிறையா. ஆறுங்கிறது நிறையா, ப்ளூரல்ல. ஸோ ப்ளூரலுக்கு தான் நம்ம சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? நெக்ஸ்ட், ஆல் ஹிஸ் சிஸ்டர் இன் லா ஆர் மேரிடு அண்ட் செட்டில்டு இன் யூகே. இதுல என்ன தப்பு இருக்கு? லாஸ்ட் எஸ்ட் வந்துச்சுன்னா அது என்னது? பொசஷன் கேஸ்ன்னு இருக்கும். ஸோ இது எப்படி சொல்லலாம்? நம்ம பொசஷன் இப்போ சிஸ்டர் இன் லாஸ்க்கு அப்பாஸ்ட் இது பாருங்க, சிஸ்டர் இன் லாஸ். இப்படி அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வந்துச்சுன்னா அது வந்து பொசஷன். he was my sister in law's husband. பொசஷன், அந்த ஹஸ்பண்டுக்கு அந்த சிஸ்டர் இன் லாவுடைய ஒரு பொருள், அதாவது சிஸ்டர் இன் லாவுடைய பொருள் தான் அந்த ஹஸ்பண்ட். ஸோ பொசஷன். ஸோ அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடலாம். ஆனா இங்க பாருங்க, all his sister in laws are married and settled in UK. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? அவங்களுடைய சிஸ்டர் இன் லா எல்லாருமே கல்யாணம் முடிஞ்சு யூகேல செட்டில் ஆயிருக்காங்க. ஸோ சிஸ்டர் இன் லாஸ், நிறைய சிஸ்டர் இன் லாஸ். ஸோ எஸ் இங்க வரக்கூடாது, இங்க தான் வரணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். யூ ஷுட் ஆல்வேஸ் பி ட்ரூ டு யுவர் வேர்ட்ஸ். ஓகே, நம்மளுடைய அன்கவுண்டபிள் நம்மள என்ன பார்த்தோம்? வேர்டு ப்ராமிஸ் கேஸ்ல என்னவா வரணும்? ப்ராமிஸ் கேஸ்ல வேர்டு என்னவா வரணும்? அன்கவுண்டபிள் நவுன். ஸோ இது ப்ராமிஸ் கேஸ், வேர்டு வரக்கூடாது, வேர்ட்ஸ் வரக்கூடாது, வேர்டு தான் வரணும். ஓகேவா? நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ நான் அதில் சொல்லியிருக்கேன், டீட்டெயில்டாகவே சொல்லியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்கணும். ஓகேவா? இட் இஸ் பிட்டி தட் ஈவன் 5 years old boy are engaged in hazardous factories. ஓகே, பாருங்க. இயர் முன்னாடி என்ன நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணிட்டு, ஸோ இது காம்பவுண்ட் வேர்டு தானே. 5 years old boys. ஸோ எஸ் வரக்கூடாது. ஓகேவா? ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், அது நம்ம நிறைய ப்ராக்டிஸ் பண்ண கத்துக்கிடலாம். ஓகேவா? நீங்க பாருங்க, இந்த வீடியோட இந்த டே ஒன் நீங்க பார்த்துருக்கீங்க. ஸோ டே 1க்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, டே 1க்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்தீங்க? இம்ப்ரூவ்மெண்ட் தருது இல்ல? அதான்
பாருங்க 500 rupees notes for depositing in my saving accounts. ஓகேவா? இந்த சென்டென்ஸ்ல என்ன மிஸ்டேக்? நல்லா பாருங்க. ஓகேவா? rupees notes, rupee notes ப்ளூரல்ல இருக்கு. சோ rupee தான் வரணும். notes இங்க ப்ளூரல்ல ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? ஓகே நெக்ஸ்ட். இட் இஸ் நெவர் மை பிசினஸ் டு கிவ் அட்வைஸ். முடிஞ்சு போச்சு. அட்வைஸ் என்னது? அன்கவுண்டபிள். அன்கவுண்டபிளுக்கு முன்னாடி இன்டிஃபினட் ஆர்டிகல் வரக்கூடாது. இன்டிஃபினட் ஆர்டிகல் என்னது? ஏ அண்ட் இது ரெண்டுமே வரக்கூடாது. சோ இதை அடிச்சு விட்டுறணும். எவ்வளவு ஈஸியா இருக்கு. ரூல் தெரிஞ்சா போதும்ல. அடுத்த பாருங்க 17 வரை பார்த்தோம். The committee is divided over the issue. கமிட்டி டிவைடடு. கமிட்டி ஒன்னா இருந்துச்சுன்னா அவங்க யார்? கமிட்டி ஒன்னா இருந்துச்சுன்னா அவங்க யாரு? அவங்க எல்லாருமே சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணணும். கமிட்டி டிவைட் ஆயிட்டுனா தனித்தனி குரூப்பா போயிட்டுனா ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணணும். கமிட்டி இஸ் டிவைடட். ஸோ ஆர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் யுவர் ஹவுஸ், இட்ஸ் சம்படி எல்ஸ். முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். என்னது? சம்படி எல்ஸ். இப்படிதான் போடணும். ஓகேவா? இது ரொம்ப ஈஸி தாங்க. நீங்க ஷுவரா பாருங்களேன், உங்களால டெஃபினட்டா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஆஃப்டர் திஸ் 45 days. ஓகேவா? அடுத்து பாருங்க. there is lag of girls schools in the. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம். லாஸ்டா பார்த்தோம் அப்போஸ்ட்ரோஃபி எங்க போடணும்னு. கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஞாபகம் இருக்கா? சோ இப்ப இங்க என்ன வரணும்? கேர்ள்ஸ் ஸ்கூல்ஸ்னு வரணும். ஓகேவா? இவ்வளவுதாங்க. நீங்க ரொம்ப மெனக்கட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அண்ட் ஜஸ்ட் நம்மளுடைய இந்த 45 days கோர்ஸ் பிளஸ் கிராமர் ரூலை நீங்க நல்லா படிச்சாலே போதும். ஓகேவா? நான் கோல்டன் ரூல் தான் படிப்பேன்னா நீங்க படிக்கலாம். ஆனா கோல்டன் ரூல்ல இருந்து வெளியே வந்துட்டா நீங்க மாட்டிப்பீங்க. கரெக்டா? ஆனா இந்த இதுல உங்களுக்கு எல்லாமே டீச் பண்றோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பார்ட் பியோட எக்ஸசைஸ் வந்து நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ற முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன். நாளைக்கு ப்ரொனவுன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எவ்ரிடே உங்களுக்கு கிளாஸஸ் 10 AM இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்க இந்த வீடியோவை புதுசா பாக்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் ஃபினிஷிங் திஸ் வீடியோ நீங்க எல்லாருமே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத கட்டாயம் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? எல்லா செஷனுமே நான் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் டீச் பண்ணணும்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நாங்கள் பண்றோம்ட்டு நம்புறேன். ஓகே, உங்களோட சப்போர்ட் என்னங்கிறது சொல்லுங்க. ஓகேவா? ஓகேங்க பாருங்க. ரேஷன் ஹேஸ் ரன் அவுட் அண்ட் த டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஹேஸ் பீன் இன்ஃபார்ம்ட். அதாவது ரேஷன்ஸ் பொருட்கள் எல்லாமே வந்து காலியா போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து இன்ஃபார்ம் பண்றாரு. ஓகேவா? ஓகே, இதுல பாருங்க. ரேஷன் நம்ம ஒரு ரூல்ல பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஒரு ரூல்ல பார்த்தோம். ரூல் நம்பர் 6. ரூல் நம்பர் 6ல பார்த்தோமா? அதுல ரேஷன்ஸ்னு வந்தா நம்ம என்ன பண்ணணும்? ப்ளூரல் வெர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ண வேண்டும். ஞாபகம் இருக்கா? ரூல் நம்பர் 6 எடுத்து பாருங்க. அப்போ ரேஷன் ரேஷன்ஸா மாறும், ஹேஸ் ஹேவா மாறும். ஏன்னா ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணணும். ரேஷன் ஒரு இது கிடையாது, ரேஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணணும். கரெக்டா? ஓகே. த டேபிள்ஸ் வுட். டேபிள்ஸ்க்கு உயிர் இருக்கா? அப்போஸ்ட்ரோஃபி நான் லிவிங் திங் பக்கத்துல போடக்கூடாது. ஸோ ராங். The morale of the army was high because the news coming from the front were very encouraging. ஓகேவா? இந்த சென்டென்ஸ்ல என்ன மிஸ்டேக்ன்றத பார்க்கலாமா? ஓகே, பார்க்கலாம் வாங்க. ஓகே. The morale of the army was high because the news வந்திருக்கு. நியூஸ் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நம்மளுடைய எந்த ரூல்ல சொல்லியிருந்தோம்? நியூஸ், இன்னிங்ஸ், வேற என்ன சொல்லியிருந்தோம்? நியூஸ், இன்னிங்ஸ், சீரீஸ், இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன சொன்னோம்? அது கூட நம்ம என்ன பண்ணணும்னா சிங்குலர் வெப் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லணும். நான் இருக்கா? ஒரு தீஸ் நியூஸஸ் ஆர் இருந்துச்சு. நம்ம என்ன சொன்னோம்? திஸ் நியூஸ் இஸ்ன்னு மாத்தணுமா? ஸோ சிங்குலரா மாத்தணும். ஸோ இங்க பாருங்க, வாரு வாசி. ஓகேவா? நியூஸ்ங்கிறது சிங்குலர் கூட தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நம்மளுடைய ரூல் நம்பர் 3 பாருங்க. அதுல நம்ம அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? எந்த இடத்துல ப்ளூரல் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல சிங்குலர் யூஸ் பண்ணணுங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். அதுல டிசீஸ் இதெல்லாம் பார்த்தோமா? The measles have broken out in the town ன்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தோம். மீசல்ஸ் டிசீஸ். ஸோ சிங்குலர் வெப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ மீசல்ஸ் have changed to measles has. ஞாபகம் இருக்கா? எல்லாமே நம்மளோட இந்த வீடியோல இருந்தா நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கோம். இந்த வீடியோ ஜென்யூனா ஃபோக்கஸ்டா பார்த்தவங்க எல்லாருமே நானே இந்த ஒர்க்கை இந்த சால்வ் பண்ற மட்டும் அவங்க சால்வ் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்ம அவ்வளோ டீட்டெயில்டா டீச் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? எல்லாருக்குமே புரியுற மாதிரி தான் டீச் பண்ணியிருக்கோம். நீங்க என்ன இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி வேற எந்த சைடுமே பார்க்காம வெறும் நம்மளுடைய இங்கிலீஷ் கோர்ஸ் மட்டும் பாருங்க. உங்களுடைய மார்க்கு 48+ நீங்க போயிரும். கவலையே வேண்டாம். 45 நாள் ஒழுங்கா ஃபோக்கஸா நம்ம சொல்ற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா போகும்.
The variety of books is available in the market to help the students qualifying the competitive exams. Variety of books, variety of books, நிறைய books இருக்கு, நிறைய புக் இருக்கு. அது என்ன சிங்குலரா? அதுக்கு ஏன் எஸ் போடணும், இஸ் போடணும், ஆர் தானே வரணும்? ஏன்னா ப்ளூரலு, வெரைட்டி ஆஃப் புக்கு, நிறைய புக்கு, சிங்குலர் இஸ் வரக்கூடாது, ஆர் தான் வரணும். வெரைட்டி ஆர் த ஸ்பைஸ் ஆஃப் லைஃப், அதர்வைஸ் லைஃப் மே பிகம் டேலண்ட். அதாவது வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளம்ஸு, ரிஸ்க் இதெல்லாம் இல்லைன்னா வாழ்க்கை வந்து ரொம்பவே டல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? இதற்கான சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வெரைட்டி. வெரைட்டி இஸ் தான் வரணும். ஓகேவா? ஏன்னா வெரைட்டி சிங்குலர் ஃபார்ம் கூட தான் யூஸ் பண்ணணும். ஸோ அதில் வெரைட்டி தான் கொடுத்துருக்காங்க, வெரைட்டிஸ் ஆஃப்ல எதுவுமே வரல. மேலே பாருங்க வெரைட்டிஸ் ஆஃப் புக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ளூரல் ஃபார்ம், வெரைட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? லைஃப்னு கொடுத்துருக்காங்க, ஒரு லைஃப் தானே, ஸோ இஸ் தான். லாட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் come to meet him whenever he visit him hometown. அதாவது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவங்கள பார்ப்பாங்க, அந்த பர்சனை பார்ப்பாங்க, அவங்க எப்பெல்லாம் ஹோம் டவுனுக்கு வராங்களோ அந்த டைம் எல்லாருமே பார்ப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? லாட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், லாட்டு, லாட்டு, லாட்ஸ் இதெல்லாமே ப்ளூரல் ஃபார்ம் தான். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கு. ஓகேவா? அடுத்த பாருங்க, he never believes in using a fair means because they are not acceptable in this materialistic age. ஓகே, இதுல என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, because they are not acceptable, fair means they are, plural verb. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்கோம், ஏ ஃபேர். ஏ ஃபேர்னா ஒண்ணு தானே, ஆனா இங்க plural verb வந்திருக்கு, அப்போ ஏ ஃபேர் கிடையாது. he never believes in using fair means because they are not acceptable. புரியுதா? வெர்பை வச்சு நவுனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் நவுன் பார்க்கோம், இதுக்கப்புறம் ப்ரொனவுன் இருக்கு, எல்லா டாபிக்லுமே முடியும் போது நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. ஓகேவா? ஆனா நான் இங்க சொல்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கணும். A plenty of informations about his activities was passed on to his boss. இன்ஃபர்மேஷன்ன்றது என்னது, அன்கவுண்டபிள் நவுன், எஸ் வரக்கூடாது. ஓகே, இங்க வரும். ஓகே, 9 வரைக்கும் முடிச்சுக்கோமா. I cannot come to you now because lot of works remain to done. ஒர்க்குங்கிறது என்னது, அன்கவுண்டபிள், எஸ் வரக்கூடாது. கரெக்டா? ஸோ எஸ் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டு போயிடலாம். கரெக்டா? ஓகே, அடுத்த பாருங்க, ஆல் எவிடன்ஸ் அகெயின்ஸ்ட் ஹிம் வேர் ரிஜெக்டட் பை த ஹை கோர்ட். எல்லா எவிடன்ஸுமே அவங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு தெரியுமா, அது எல்லாமே ஹை கோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஆல் த எவிடன்ஸ், ஆளுங்கிறப்ப மொத்தமா கலெக்டிவா, ஆல்ரெடி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி எவிடன்ஸுங்கிற எல்லாத்தையுமே ஒரே வேர்ட்ல எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாங்க, ஆல்ன்ட்டு. ஸோ எவிடன்ஸ்க்கு எஸ் வரக்கூடாது. ஸோ எல்லாமே ஒரே இதை கொண்டு வந்தனால வெர்பு வந்து வாஸ் தான் வரணும். ஓகேவா? வெர்பு வாஸ் தான் வரணும். ஆளுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. என்ன மீனிங்னா, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வர்றது, அண்ட் கம்ப்ளீட்ன்று சொல்றது. இந்த மாதிரி இது நம்ம வெர்ப் வரும்போது நிறையவே பார்க்கலாம். ஓகேவா? கமாண்டர்ஸ் இன் சீஃப் ஆர்டர்ஸ் arrived late and forces had to retreat. இந்த வேர்ட், இந்த லைன் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, யாரோட ஆர்டரு, கமாண்டர்ஸ் இன் சீஃப். நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒருத்தங்கள்ட்ட பொசஷனோட வர்றதுங்கிறது நம்ம வந்து வேர்டோட லாஸ்ட்ல தான் போடணும். ஸோ அப்பாஸ்ட்ரஃபி எஸ் இதுல வரக்கூடாது, இதுல தான் வரணும். ப்ளூரலுங்கிறப்போ இந்த இடத்துல எஸ் போடலாம், இட்ஸ் நாட் அ மிஸ்டேக். ஆனா பொசஷன், அதாவது டீச்சர்ஸ் ஆர்டர், பிரின்சிபல் ஆர்டர், பிரின்சிபல்ஸ் ஆர்டர், கரெக்டா? ஸோ அப்படிங்கிறப்போ அவங்களோட ஆர்டர்ஸுங்கிறப்போ நம்ம அப்போஸ்ட்ரோஃபி எஸ் தான் போடணும். ஓகேவா? ஹேவ் யூ டெபாசிட் த ப்ரொசீட் இன் த பேங்க் ஆர் நாட், ஹேவ் யூ டெபாசிட் த ப்ரொசீட் இன் த பேங்க் ஆஃப் நாட். ஓகேவா? இதுல என்ன மிஸ்டேக் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, ஹேவ் யூ டெபாசிட் த ப்ரொசீடுங்கிறது சிங்குலர். ஓகேவா? சிங்குலர். இப்போ பேங்க்ல நம்ம மணி வந்து டெபாசிட் பண்றோம். ஓகேவா? ஸோ மணி, ஒரு மணி 2 மணி பண்ணுவோம். ஸோ அது வந்து ப்ளூரல். ஸோ ப்ரொசீட்ஸ்னு மாற்றணும். என்னடா புரியலையான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து பேங்க்ல பணம் போடுறீங்க, பணம் போட்டோன்னு என்ன ஆகும், ஒருத்தர் பணம் வாங்குவார், அதை வந்து மற்றவர்கள் கொடுப்பாரு, என்ட்ரி போடுவாங்க, இந்த மாதிரி நிறைய வேலைகள் நடக்க. அதுக்கு பேர் என்னது, ப்ரொசீட்ஸ். ஃபர்தர் ஸ்டெப்ஸுக்கு போகிறது. ப்ரொசீட்ஸ்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஃபர்தராக மூவ் பண்ணுங்க. இந்த மாதிரி இதுதான் அந்த லைனில் கொடுத்துருக்காங்க. ப்ரொசீட்ஸ் இன் த பேங்க் ஆர் நாட், டெபாசிட் பண்ணது ப்ரொசீட் ஆயிருக்கா இல்லையாங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, யூ கேன் பை த சிசர்ஸ் தட் இஸ் ஷார்ப். சிசருங்கிறது என்னது,
ப்ளூரல் வெர்பு கூட தான் யூஸ் பண்ணணும். சிசரு ஸ்பெக்டகல்ஸ் இதெல்லாம் ப்ளூரல் வெர்பு கூட தான் யூஸ் பண்ணியிருக்கணும். நான் ஒருக்கா நேற்று கிளாஸ் நடத்தணும். ஸோ சிசர்ஸ் இஸ்ன்னு இருக்கு. ஸோ சிசர்ஸ் ஆர்ன்னு மாற்றணும். ஓகேவா? ஓகே. He goes fishing every day and bring a lot of fishes that his wife cooks for him. ஓகே. இதுல என்ன மிஸ்டேக்னு பார்த்தோம்னா வாங்க பார்க்கலாம். ஓகே. நான் சொல்லியிருக்கேன் ஃபிஷ்ங்கிறது என்னது சிங்குலர் வெர்போட தான் நம்ம வந்து வெயிட் ஓகே ஃபிஷ்ங்கிறது நம்ம வந்து சிங்குலர் வெர்போட தான் யூஸ் பண்ணணும். நான் இருக்கா நம்ம ஒரு ரூல்ல சொன்னோம் ஃபிஷ்ங்கிறது சிங்குலர் இது கூட தான் யூஸ் பண்ணணும். வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ்னு வரும்போது மட்டும்தான் நம்ம அதை ப்ளூரலுக்கு மாற்றணும். ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஃபிஷ்ஷுங்கிறப்போ நம்ம அதை சிங்குலர் வெர்ப் கூட தான் யூஸ் பண்ணணும். நம்ம அது எப்போ வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ்னு மாறுதோ அப்போ ப்ளூரலாக யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஸோ இங்கே பாருங்க வெயிட் சாரி அந்த லைன்ல என்ன சொல்லியிருந்தோம்? ஃபிஷ், டீரு, ஷீப்பு, ஆஃப்ஸ்பிரிங் இது எல்லாமே வந்து சிங்குலர் கூட யூஸ் பண்ணலாம், ப்ளூரல் கூடயும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். ஆனா ஃபிஷ்ஷஸ்ன்னு வரும்போது மட்டும் நம்ம ப்ளூரல் கூட யூஸ் பண்ணணும் சொல்லியிருந்தோம். பாருங்க இங்க ஃபிஷ்ன்னு இருக்கு, வெரைட்டி ஆஃப் ஃபிஷஸ் இல்ல, லாட் ஆஃப் நிறைய ஃபிஷ்ஷஸ், வெரைட்டின்னு வரல. ஸோ எஸ் கட் பண்ணிடுறோம், ஃபிஷ் தான். ஓகேவா? ரூல் எல்லாமே ரிப்பீட்டடா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேவா? The house is made up of bricks, stones and not marbles னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஒரு விஷயம் என்னதுன்னா இந்த பிரிக், ஸ்டோன், மார்பிள் இது எல்லாமே எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்? வீடு கட்ட யூஸ் பண்றோம். வீடு கட்ட அதெல்லாம் என்னது? மெட்டீரியல். கரெக்டா? மெட்டீரியல்னு வந்துட்டாலே அது அன்கவுண்டபிள். நான் வச்சுக்கணும், மெட்டீரியல்னு வந்துட்டாலே அது எல்லாமே அன்கவுண்டபிள். பிரிக்ஸ் அன்கவுண்டபிள், ஸோ எஸ் வரக்கூடாது. ஸ்டோனு அன்கவுண்டபிள், எஸ் வரக்கூடாது. மார்பிள் எஸ் அன்கவுண்டபிள், எஸ் வரக்கூடாது. ஓகேவா? ஓகே. ஆனா பிரிக் வந்து நம்ம மனுஷன் உருவாக்குறது தானே. இப்போ மார்பிளா இருக்கட்டும் கிடைக்கக்கூடியது, ஸ்டோனா இருக்கட்டும் கிடைக்கக்கூடியது. பிரிக்குங்கிறது நம்ம ஹியூமன் உருவாக்கக்கூடியது, ஆர்டிஃபிஷியல். கரெக்டா? ஆனா அந்த பிரிக் வந்து ஐ த்ரோ த பிரிக் டு மை எனிமி டுவர்ட்ஸ் ஐ த்ரோ பிரிக்ஸ் டுவர்ட்ஸ் மை எனிமி. நான் செங்கலை தூக்கி என்னோட எனிமி மேல எரிஞ்சேன். இங்க பிரிக்குங்கிறது என்னது? மெட்டீரியல் கிடையாது. கரெக்டா? ஹவுஸை பில்ட் பண்றதுக்கு தேவையானது பிரிக்கு, அப்போ அது மெட்டீரியல். நான் தூக்கி எறியும் போது அது மெட்டீரியல் கிடையாது. கரெக்டா? இட்ஸ் அ வெப்பன் மாதிரி. கரெக்டா? ஸோ அப்போ பிரிக்கு வந்து கவுண்டபிள். ஸோ அப்போ எஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? பிரிக்ஸ் எப்பெல்லாம் மெட்டீரியல் ஃபார்ம்ல வருதோ அப்போ எஸ் யூஸ் பண்ணக்கூடாது. பிரிக் எப்பெல்லாம் மெட்டீரியல் ஃபார்ம்ல வராம இருக்கோ அப்பெல்லாம் எஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள், ஐ மேட் மை ஹவுஸ் யூசிங் பிரிக்ஸ். நான் வீடு கட்ட வீடை நான் பிரிக்ஸ் வச்சு செங்கல் வச்சு கட்டினேன். செங்கல் அப்போ மெட்டீரியல். கரெக்டா? வீடு கட்ட தேவையான மெட்டீரியல். ஸோ அப்போ பிரிக்ஸ் சொல்லக்கூடாது, பிரிக் தான் சொல்லணும். அதே இது நான் ஐ த்ரோ எ பிரிக் டுவர்ட்ஸ் மை எனிமிங்கிறப்போ நம்ம எஸ் சேர்த்துக்கலாம், ஏன்னா அப்போ அது மெட்டீரியல் கிடையாது. A pair of spectacles have been found in the library. A pair of spectacles have been found in library. Spectacles singular noun தான், singular verb தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ have கிடையாது, has. A data are very useful to arrive at correct conclusion. A data are useful to arrive at correct conclusion. டேட்டாங்கிறது என்னது? டேட்டா கலெக்ஷன் ஆஃப் டேட்டாங்கிறப்போ ப்ளூரல் தான் யூஸ் பண்ணணும். கரெக்டா? திஸ்ங்கிறது என்னது? சிங்குலர். ஸோ இங்க தீஸ்ன்னு மாத்தணும். ஆறு கரெக்டா இருக்கு. அடுத்தது பாருங்க, வாட் இஸ் த கிரிட்டீரியா ஆஃப் செலெக்ஷன் இன் த எக்ஸாமினேஷன்? வாட் இஸ் த கிரிட்டீரியா? ஸோ கிரிட்டீரியாங்கிறது என்னன்னு பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒரு பெரிய டேபிள் பார்த்தோமா? அந்த டேபிள் ஏன் படிக்க சொன்னா நீங்க இப்போ நான் வருதா? கிரிட்டீரியாங்கிறது ப்ளூரலு, கிரிட்டீரியானுங்கிறது சிங்குலரு. இந்த எக்ஸாம்ல இந்த செலெக்ஷன் இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ண எனக்கு என்ன தேவை? எனக்கு நான் டிகிரி முடிச்சுக்கணும், நான் 12th முடிச்சுக்கணும், ஒன்று தானே தேவை. ஸோ கிரிட்டீரியா சேஞ்ச் டு கிரிட்டீரியன். ஓகேவா? இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். A farmer was leading oxen to his field for plugging early in the morning. ஓகே, இதற்கான சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்க. A farmer was leading oxen. அதாவது ஆக்சஸ்ங்கிறது என்னது? ஆக்ஸ்ங்கிறது என்னது? ஆக்ஸ்ங்கிறது சிங்குலர். முன்னாடி பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? ஆக்ஸ்ங்கிறது சிங்குலர், ப்ளூரல்ங்கிறது ஆக்சன். ஆக்சஸ்ங்கிறது கிடையாதுல ஒண்ணு.
அப்போ it changes to oxen. அதாவது அப்ப இங்கேயும் மாத்தணுமா, வேறு மாத்தணுமா? கிடையாது. இந்த இந்த வெர்பு வந்து இந்த நவுனை ஃபாலோ பண்ணுது. ஓகேவா? இது எல்லாமே நம்ம போக போக நல்லாவே பார்க்கலாம். ஓகேவா? ஒரி பண்ணாது. ஓகேவா? ஸோ எ ஃபார்மர் வாஸ், ஃபார்மர் இந்த வெர்பு இந்த நவுனை ஃபாலோ பண்ணுது. லீடிங் ஆக்சன் டு ஹிஸ் ஃபீல்ட் ஃபார் பிரேக்கிங் இயர்லி இன் த மார்னிங். ஓகேவா? ஆக்சன்ங்கிறது நிறையா, ஆக்சன் வந்துச்சுன்னா சிங்குலர். ஓகேவா? ஓகே, இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னையோடைய 45 டேஸ் இங்கிலீஷ் கிளாஸோடைய செகண்ட் கிளாஸ். இந்த கிளாஸ் எப்படிங்கிறத இருந்துச்சுங்கிறத எனக்கு ஜென்யூனா சொல்லுங்க. ஓகேவா? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் லைக் பண்ணிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறதையும் கட்டாயம் சொல்லுங்க. இந்த கிளாஸஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்க பிகினரா இருக்கீங்க, என்னால கட்டாயம் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆகணும்னா டெஃபினட்டா இந்த கிளாஸ் பார்க்காம போகாதீங்க. டெய்லி ஒரு 1 hour, மார்னிங் 1 hour வெறும் இந்த கிளாஸை பாருங்க. பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணிடுவோம், அதை ரிவிஷன் பண்ணுங்க. உங்களால இங்கிலீஷ்ல ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? யாரெல்லாம் ஃபுல் ஃபோக்கஸோட ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட இந்த 45 டேஸ் கோர்ஸ் பார்க்குறீங்களோ உங்களால் டெஃபினட்டாக நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் டீச் பண்ணுறோம். கம்ப்ளீட் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் ஒரு மந்த் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மந்த்ல இருந்து எல்லா டைப் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு டீச் பண்ணுவோம். நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு பிடிஎஃப் ஆல்சோ தந்துடுவோம். நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸை தவிர்த்து நீங்க வேற எந்த கரண்ட் அஃபேர்ஸுமே பார்க்க வேண்டாம், வேற எதுவுமே படிக்க வேண்டாம். வெறும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிச்சாலே போதும். உங்களால கரண்ட் அஃபேர்ஸ்ல கேட்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். எப்படி நான் சொல்றேன்னா, ரீசெண்டா நடந்த சிஹெச்எஸ்எல் எக்ஸாம்ஸ்ல நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? நான் அடுத்து கம்ப்ளீட் ஸ்டாட்டிக் ஜிகே கோர்ஸஸும் டீச் பண்றோம். இந்த கோர்ஸ்ல கம்ப்ளீட்டா ஸ்டாட்டிக் ஜிகே கவர் பண்ணிடுவோம், பிடிஎஃப்பும் ப்ரொவைட் பண்ணிடுவோம், ட்ரிக்கோட சொல்லி தருவோம். ஸோ நீங்கள் ஸ்டாட்டிக் ஜிகேவும் இந்த கோர்ஸில் கவர் பண்ணிக்கலாம். எக்ஸாம்ஸில் ஜெனரல் மேத்ஸில் ஸ்டாட்டிக் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ் தானே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதில் நிறைய ஸ்கோர் பண்ணணும்னா இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரீசனிங்கில் ஒரு 15 ப்ராக்டிஸ் கொடுத்துருக்குறோம். 15 ப்ராக்டிஸ் எப்படின்னா, ஒரு ப்ராக்டிஸில் உள்ளது இன்னொரு ப்ராக்டிஸில் வராது, பேட்டர்ன். ஸோ புது புது கொஸ்டினாக பார்ப்பீங்க. இந்த 15 ப்ராக்டிஸ் போட்டிங்களா உங்களால் கட்டாயம் 50 out of 50 ஷுவராக ரீசனிங்கில் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 300. இந்த கோர்ஸ் நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்க ஃபீஸ் பே பண்ணி விட்டுட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட்டை எனக்கு மெயில் பண்ணீங்கன்னா நான் உங்களை என்னோட கோர்ஸ்ல ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் எல்லாமே கீழே போஸ்ட் பண்ணியிருக்கேன், அது கட்டாயம் பாருங்க. கூடவே நம்ம கம்ப்ளீட்டா மேக்ஸ் கிளாஸஸ் டீச் பண்றோம். பேசிக்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் சம். யாராருக்கெல்லாம் மேக்ஸ் ரொம்பவே ஃபியரா இருக்கீங்களோ, பயமா இருக்கு எனக்கு மேக்ஸ் ஸ்கூல் டைம்ல இருந்தே வராது, பயமா இருக்கிறவங்க, இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் தெரியும் ஆனா நல்ல ஸ்ட்ராங் கிடையாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்பவே பேசிக்ஸ்ல இருந்து சொல்லி தருவோம். ஒவ்வொரு சாப்டரா டீச் பண்ணுவோம், எல்லா டைப் ஆஃப் சம்மும் டீச் பண்ணுவோம். ஒரு சாப்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சாப்டர்ல எல்லா சம்மும் டீச் பண்ணி டெஸ்ட் வச்சுட்டு தான் நெக்ஸ்ட் சாப்டர் போவோம். ஓகேவா? உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணுவோம். கால்குலேஷன் ட்ரிக் ஆல்சோ சொல்லி தருவோம். எக்ஸாம்ல நம்ம நிறைய கால்குலேஷன்னால நிறைய கால்குலேஷனுக்கே நிறைய டைம் போகுது, அதை கம்மி பண்றதுக்காக கால்குலேஷன் ட்ரிக் ஆல்சோ சொல்லி தருவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இந்த கோர்ஸ்ல தான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிப்போம். ஓகேவா? இந்த கோர்ஸோட ஃபீஸ் 699, 1 இயருக்கு வேலிடிட்டி. நீங்க எப்போ ஜாயின் பண்ணிட்டீங்களோ அன்னையில இருந்து 1 இயருக்கு உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். நீங்க இந்த கோர்ஸை ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணிக்கிட முடியும் 1 இயருக்கு. ஓகேவா? கோர்ஸ் ஜாயினிங் இந்த கோர்ஸ்க்கும் நீங்க கீழே இருக்க பேடிஎம், ஃபோன்பே, கூகுள் பே நம்பருக்கு ஃபீஸ் பே பண்ணிவிட்டு அதோட ஸ்கிரீன்ஷாட்டை எனக்கு மெயில் பண்ணிங்கன்னா நான் உங்களோட கோர்ஸ்ல ஆட் பண்ணிப்போம். ஓகேவா? நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக் எல்லாத்தையுமே நான் கம்யூனிட்டி டேப்லையும் டெலகிராம் சேனல்லையும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கோர்ஸ் ஜாயினிங் ரிலேட்டட் என்ன டவுட் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மெயில் ஐடி மூலமா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இந்த 2 நாள் இங்கிலீஷ் கிளாஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு சொல்லுங்க. ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ்னால தான் நான் அடுத்த ஃபர்தரா என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் எல்லாத்தையுமே நான் இது பண்ண முடியும். ஸோ இந்த 2 கிளாஸ் இங்கிலீஷ் கிளாஸஸ் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா, எல்லா விஷயத்தையும் நீங்க சொல்லுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நாளையோட 45 டேஸ் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.